ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, கேபியில் இருக்கிற சென்ட் ஜான் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே நடந்துச்சு. அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. கேஜி 1லேருந்து இயர் 4 வரைக்கும் இங்கே ஸ்போர்ட்ஸ் டே நடந்துச்சு. 7:15க்குனா ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கு தான் 7 மணிக்கே கிளம்பி போயிட்டுருக்கேன். பூனேயை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் ஆகட்டும், ஒர்க் பண்ணுற பிளேஸு, ஹோட்டல் இதெல்லாம் பார்த்தா இயர்லியாகவே இங்கே ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் என்ன ஒன் பை ஒன் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா டீச்சர் வெல்கம் பண்ணாங்க. நானும் இது வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் டே போனதே கிடையாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம். எனக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட் மாதிரி தான் இருந்தது. எப்படி இங்கே நடக்க போகுது என்ன ஏதுன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மிக்ஸ் பண்ணாமல் கண்டினியூவாக அப்படியே பார்த்துட்டே இருங்க. இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் கிரவுண்டு சுற்றி கிளாஸ் ரூம் இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரண்ட்ஸும் வந்துட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் ரூமில் தான் இருக்கணும். பேரண்ட்ஸ் வந்து இண்டோர் ஸ்டேடியமில் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. டீச்சர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை இண்டோர் ஸ்டேடியமுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்படியே இண்டோர் ஸ்டேடியமுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இங்கே டைமுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இத்தனை மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னா அத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம இங்கே உள்ள கிளாஸ் ரூம்னால் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். அப்படியே தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்களையும் அப்படியே பார்த்துட்டு சின்ன ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு வாங்க அப்படியே கிளாஸ் ரூம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ அவங்கள தான் இண்டோர் ஸ்டேடியம் கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்கூலோட யூனிஃபார்மா அப்படின்னா இல்லை, இது ஸ்போர்ட்ஸ் டேக்காண்டி கொடுத்துருக்க ட்ரெஸ் இது. ஸோ இது வந்து ஒவ்வொரு கலரில் இருக்கும். நான் இது எப்படி அப்படின்னு நான் கொஞ்சம் நேரத்தில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த கிளாஸ் ரூம் தான் இது. இங்கே பாருங்கள், இது கேஜி 1 தான். இங்கே உள்ள ஸ்டூல் சேர் டீச்சர் தான் ஹை சொல்கிறாங்க. பசங்களை என்ன பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு கிளாஸ் பாருங்கள், அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். டேபிளுக்கும் இது பாருங்கள் எப்படி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது ஒரு கிளாஸ் தான் இது. இதுவும் கேஜி 1 இல்லை 2 இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து பாருங்கள் கேஜி 2 5. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் இங்கே கிளாஸ் செக்ஷன் எப்படி பிரிப்பாங்கன்னு. ஸோ கேஜி 2 5ங்க செக்ஷனில் இருக்குது. அடுத்து பாருங்கள் கேஜி 2 ஹோப், அதோட கிளாஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா இயர் 1, இயர் 2, இயர் 3, இயர் 4 அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்கெல்லாம். கிளாஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டாங்க அப்படின்னா டீச்சர்ஸ் அவங்கள இண்டோர் ஸ்டேடியம் கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி ரெடி ஆயிடுவாங்க. ஸோ அதுதான் இங்கேயும். ஸோ இந்த கிளாஸில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டாங்கல்ல, அதனால அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் ஒன் பை ஒன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து இதை பாருங்கள், இது வந்து கிளாஸ் உள்ளேயே நான் போய் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸை தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கிளாஸ் போனதுக்கப்புறம் இவங்களும் கிளம்பிடுவாங்க அப்படியே. இது என்ன அப்படின்னா, எதுக்கு ட்ரம் செட் கொண்டு போகிறாங்க அப்படின்னா, இங்கே ஸ்போர்ட்ஸ் டே ஆரம்பிக்கிறதே இந்த ட்ரம் செட்டோடு தான் ஆரம்பித்து அவங்க அப்படியே இன்டோர் ஸ்டேடியமுக்கு உள்ளே போவாங்க. வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்தோன்னே அப்படியே லைனாக நிற்க வச்சுட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. அதுவும் டைமுக்கு தான் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இத்தனை மணி டைம்னா அத்தனை மணிக்கு தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. இதுலேருந்தே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ரெட் கலர், எல்லோ கலர், ப்ளூ இந்த மாதிரி சொல்லி க்ரீன் கலர் இந்த மாதிரி அவங்க கலர் வாரியாக பிரித்து தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, டீச்சர்ஸ் ஒரு கிளாஸில் அவங்களாவே பிரிச்சுருவாங்க. இப்படி டீச்சர் 4 கலராக இப்படி பிரிக்கும் போது அவங்க ஈஸியாக இப்போ எல்லோ டீம் வின் பண்ணதா இல்லை ரெட் டீம் வின் பண்ணதா, ஏன்னா குரூப்பாக தான் இவங்க விளையாட போகிறாங்க. ஸோ அதுக்காண்டி இவங்க இப்படி பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டீம் வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாய்ஸ் தான் வந்துட்டுருக்காங்க. அடுத்து கேர்ள்ஸு. இந்த மாதிரி ஒரு டீம்லேயுமே அப்படியே தான் ஃபஸ்ட்டு பாய்ஸ் வராங்க, அப்புறம் கேர்ள்ஸ் வராங்க. பாருங்கள்.
இவங்க எல்லாரும் இப்போ அப்படியே இண்டோர் ஸ்டேடியம்க்கு தான் போயிட்டுருக்காங்க. வாங்க நம்மளும் அப்படியே பின்னாடியே போயிடலாம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அரேஞ்ச் ஆனதும் ஃபஸ்ட்டு நேஷ்னல் ஆந்தம்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது நேஷ்னல் ஆந்தம்னு. ஒலிம்பிக்கில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க கேமை, அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் வெல்கம் ஸ்பீச் கொடுத்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டான்ஸ் தான் பார்க்குறீங்க. டான்ஸ் முடிஞ்சதும் அப்படியே கேம்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னென்ன கேம்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ நான் போட்டேன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமாக நான் பார்ட் 2 வீடியோ இதில் போடுறேன். பாய்.